உடனே அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறாரு, டெய்லி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா இலவசமா? 50 பேருக்கு சாப்பாடு போடுறேன், தாராளமா போடுறோம், வசதி இருக்கு. சரி, இன்னையிலிருந்து ஒரு 50-60 பேருக்கு மத்தியான சாப்பாடு இலவசமா போடு அப்படின்ட்டார். உடனே இவர் ஊரை கூட்டி எல்லாரும் மத்தியானம் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுருங்க, டெய்லி சாப்பாடு 50 பேருக்கு, ஆதரவு இல்லாதவங்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு இலவச சாப்பாடுன்ட்டார். டெய்லி அவங்க வீட்டில் மத்தியானம் 50 பேர் 60 பேர் எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 10 நாள் தான் ஆயிருக்கு, 10 நாள் தான். அதுக்கப்புறம் அவங்க வீடு என்ன சொல்லியிருக்காங்க, டெய்லி சோறு போடுவாங்களங்க, அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் எங்கள் பெரியப்பா இருக்காரு. எங்க டெய்லி வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு போடுவாங்க, நாங்களாம் அங்கே தான் சாப்பிடுவோம், மத்தியானம் சாப்பாடு பக்கத்தில் தானே இருக்கிறோம், அதுக்கு எதுக்கு தான் அந்த பெட்டி கடை இருக்கு, டெய்லி சோறு போடுவாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். 10 நாளில் பூசணிக்காய் திருடின வீடு எப்படி ஆயிடுச்சு, டெய்லி சோறு போடுறவங்க வீடு ஆயிடுச்சு. இதுதான் முழு பூசணிக்காவை சோற்றில் மறைத்த கதை. இப்ப எப்பயுமே தீமைகளை தீமைகளால் அழிக்கவே முடியாது, தீமைகளை நன்மை செய்வதன் மூலமாகத்தான் மாற்ற முடியும் என்பதற்காகத்தான் முழு பூசணிக்காவை சோற்றில் மறைச்ச கதை அப்படின்னாங்க.